வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான சைக்காலஜி கொஷின்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி 105 கொஷின்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி எக்ஸாம் வர்ற வரைக்கும் நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், த காஸ்ட் ஆஃப் 6 pens and 5 pencil 259 rupees. ஓகேவா? அடுத்து, இஃப் த காஸ்ட் ஆஃப் பென் என்ன ஆகுதுன்னா 9 ரூபாய் கம்மியாகுது, பென்சிலோட விலை 4 ரூபாய் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 19 பென் 2 பென்சிலோட விலை 90 ரூபாய் ஆகுது. அப்போது ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் 30 pens and 2 pencil எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்னென்னா, ஸோ நிறைய பேர் தமிழ் கொஷின் கேட்குறீங்க. தமிழ் கொஷின் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுல நிறைய மிஸ்டேக் வருது. ஸோ அதனால தான் நான் கரெக்டான கொஷின்ஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா உங்களுக்கு நான் தமிழ் அப்டேட் பண்ணுறேன், இல்லைனா இங்கிலீஷில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் காஸ்ட் ஆஃப் பென் அண்ட் பென்சில், ஃபஸ்ட்டு நம்ம பென்னோட காஸ்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், பென்சிலுக்கு ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா தான் நம்மளால் ஈக்குவேஷன் ஃபார்ம் முடியும். ஸோ ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் பென் 6 பென் ப்ளஸ் 6x பெண்ணுங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா, 6x + 5y 259. ஸோ இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன ஆகுதுன்னா, பெண்ணோட காசு 9 ரூபாய் குறையுதா, அப்போ என்ன அர்த்தம், x - 9 ஆகுது, ஒயில் 4 rupees இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ y + 4 ஆகுது. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதும்போது நம்ம x - 9 y + 4 தான் இன்க்ளூட் பண்ணணும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19 பென்சில், அப்போ 19 × x - 9 எடுத்துக்கணும். அடுத்து 2 பென்சிலுக்கு y + 4, இதோட விலை 90. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது சிம்பிளிஃபை பண்ணணும். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். 19x 19 × 9 என்ன வரும், 19 × 9 81ன்னு நினைக்கிறேன், 171 வரும். ஓகேவா? அடுத்து 2y + 8 = 90. இப்போ நான் நம்பர்ஸ் எல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ 19x + 2y -171 அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆயிரும், +8 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆயிரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 90 - 8 82 வரும். 82வோட இந்த 171 ஆட் பண்ணோம்னா 253 வரும். ஓகேவா? ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். அதை வச்சு 13x and 2yயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு பாருங்கள், இங்கே 5y இருக்குது, இங்கே 2y இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 10y கிடச்சிரும். செகண்ட் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 10y கிடச்சிரும். அப்போ 10yங்கிறப்போ அதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணணும், செகண்ட் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 19 × 5 95 வரும். ஸோ 95x ப்ளஸ் 5 × 2 10y. இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5621 கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், 6 × 2, ஏன்னா இந்த ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 12x + 10y = இங்கே என்ன வரும், 815 வரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணலாமா? இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷனில் கழிக்கலாம். அப்போ இதோட சிம்பிள்ஸ் எல்லாமே மாறிடும். அப்படிங்கிறப்போ ஒய் கேன்சல் ஆயிரும், நமக்கு எக்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ 95xலேருந்து 12x கழித்தோம் அப்படின்னா 83x கிடைக்கும். ஸோ 1665லேருந்து 518 கழித்தோம் அப்படின்னா 7 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ வேணும். ஸோ எக்ஸோட வேல்யூ வேணும்னா 747/83ங்கிறப்போ எக்ஸோட வேல்யூ 9 கிடைக்கும். இந்த 9 நம்ம என்ன பண்ணணும், இந்த சின்ன ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது 9 × 6 வரும், 54 வரும். அந்த 54 259 கழித்தோம் அப்படின்னா 205 வரும். 5y 205னா ஒய்யோட வேல்யூ 41 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கிடச்சிச்சு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், 13 pens and 2 பென்சிலோட விலை கண்டுபிடிச்சலாம். அதாவது 13 × 9 + 2 × 41. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா என்ன வருதுன்னா 199 ஆன்சர் வருதா, 199 ரூபா அப்படிங்கிறது ஆன்சர் வருது. ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு கேட்பாங்க. ஸோ இதுக்கு வேறு வழி கிடையாது, ஏன்னா ஆப்ஷன்லேயுமே இந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்மளால் ஆப்ஷன்லேருந்தும் கொண்டு வர முடியாது. ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி மட்டும்தான் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். செகண்ட் கொஷின் பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமான சம், ஆனால் ரொம்ப ஈஸியானது. த வேல்யூ ஆஃப் -4 -10 இஸ் ஹவு மச் கிரேட்டர் தென் த வேல்யூ ஆஃப் -10 -4. ஃபஸ்ட்டு இதோட சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம்.
-4 மைனஸ் ஆஃப் -10ன்னா என்ன அர்த்தம்? இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்போ -4 + 10ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ பெரிய நம்பருக்குரிய சிம்பிள் தான் நமக்கு வரப்போகுது. அண்ட் 1 + 1 மைனஸ்னால் கழிக்கணும். கழிச்சோம்னா 6. ஸோ அப்போ ஹோல் நம்பர் பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கும். அடுத்து இங்கே இருக்க பாருங்கள், -10 மைனஸ் ஆஃப் -4 அப்படின்னா என்ன அர்த்தம்? மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ -10 + 4 இருக்கும். ஸோ இங்கேயும் கழிக்கணும். ஆனால் பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ் வரும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது +6, இது +6, இது -6. அப்போது இந்த வேல்யூ இஸ் ஹவு மச் கிரேட்டர் தென் த வேல்யூ ஆஃப் -6. ஓகேவா? அப்போ 6ங்கிறது தான் கிரேட்டர் தென். அது எவ்வளோ கிரேட்டர் தென்னாக இருக்குது -6 விட அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 6 மைனஸ் ஆஃப் -6 அப்படிங்கிறப்போ என்ன வரும்? 6 + 6 = 12. அப்போது இது எவ்வளோ கிரேட்டர் தென்? 12 வேல்யூஸ் வந்து கிரேட்டர் தென்னாக இருக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு 12. அடுத்து, ஷாப்கீப்பர் ஹேட் அ ஸ்டாக் ஆஃப் 23,898 kg ஆஃப் வீட், அவுட் ஆஃப் விச் 1,795 kg is sold in the morning and 2,348 kg of wheat is sold in the evening. What quantity of wheat is left in the shop? ரொம்ப ஈஸி. சின்ன குழந்தைங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. சம்ம பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்குது. என்னென்னா, அதாவது அவர்கிட்ட இருக்க ஸ்டாக் எவ்வளோ? 23,898 கிலோ அவர் ஸ்டாக் வச்சுருக்கார். அவர் சோல்ட் பண்ணுறது மார்னிங் எவ்வளோ சோல்ட் பண்ணுறாரு அப்படின்னா 1795 கிலோவை சோல்ட் பண்ணிடுறாரு, விற்றுறாரு. அதே மாதிரி ஈவினிங் அவர் எவ்வளோ விற்கிறாருன்னா 2348 கிலோ விற்கிறார். ஓகேவா? ஸோ ஃபைனலாக அவர்கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வீட் வந்து இருக்கும், மிச்சம் இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த வித்த ரெண்டையுமே ஆட் பண்ணி இந்த பெரிய நம்பர்லேருந்து கழிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணுங்கள். 8 10 13 4 மிச்சம் 1 11. ஸோ 4143 கிலோ விற்றுருக்காரு. அவர்கிட்ட இருக்க குவான்டிட்டி வந்து 23,898. ஸோ இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் தான் ஆன்சர். 5 5 7 19. ஸோ 19,755 கிலோ வந்து அவர்கிட்ட ரிமைனிங் இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கொஷின். சந்தீப் வாஸ் கிவன் சம் மணி பை ஹிஸ் ஃபாதர். அதாவது சந்தீப்புக்கு அவங்க அப்பா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மணி கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணுறாருனா, ஹீ ஸ்பெண்ட்ஸ் ஆல் ஆஃப் இட்ஸ் இன் 6 ஷாப்ஸ். அவர் கொடுத்த மணியை ஃபுல்லாக 6 கடையிலையுமே ஏதோ வாங்கி செலவழிச்சிடாது, ஃபுல்லாகவே செலவழிச்சிடாரு. இன் ஈச் ஷாப் ஹீ ஸ்பெண்ட் 1 rupee மோர் தென் ஹாஃப் ஆஃப் வாட் ஹீ ஹேட் வென் ஹீ என்டர். அதாவது என்னென்னா, இப்போ அவர்கிட்ட எக்ஸ் மணி இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு ஷாப்புக்குள்ளே போகிறாரு. போகும்போது இருக்கிறத விட, ஓகேவா, இப்போ எக்ஸ் மணியை கொண்டுட்டு ஒரு ஷாப்பில் போகிறான்னா வெளியே வரும்போது அவர்கிட்ட எவ்வளோ மணி இருக்குன்னா, இதில் பாதியோட ஒன்றை கூட்டிக்கிறணும். அந்த அளவு மணி தான் லெஃப்ட் இருக்கும். இதை கொண்டு போய் நெக்ஸ்ட்டு ஷாப்புக்கு கொண்டு போவார், x/2 + 1. ஸோ அப்போ இதுலேருந்து வெளியே வரும்போது இதில் பாதி -1. -1 +1 தானே. ஸோ இன் ஈச் ஷாப் ஹீ ஸ்பெண்ட் 1 rupee மோர் தென் ஹாஃப் ஆஃப் வாட் ஹீ ஹேட் வென் ஹீ என்டர். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. ஸோ ஹவு மச் மணி டிட் சந்தீப் ரிசீவ்டு ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ மணி வந்து அவர் அப்பாட்டேருந்து வாங்கியிருப்பார். இந்த மாதிரி 6 ஷாப்லேயும் பண்ணி கடைசியில் என்ன வரணும்? அவர்கிட்ட இருக்க மணியெல்லாம் 0 ஆகணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பாருங்கள், இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா, அந்த ட்ரிக் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆன்சர் ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம். அதாவது என்னென்னா, அவர் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை அவர் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கடையை விட்டு வெளியே வரும்போது எவ்வளோ இருக்குது, அவர் ஸ்பெண்ட் பண்ண அந்த அமௌண்ட்டோட வேல்யூங்கிறது அந்த கடைக்குள்ளே என்ட்ராகும்போது இருந்த அமௌண்ட்டை விட 2ஆல் டிவைட் பண்ணி 1 ஆட் பண்ணுற அளவு அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார். ஓகேவா? ஸோ ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த கடையை விட்டு வெளியே வரும்போது மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட். ஹீ ஸ்பெண்ட் 1 rupee மோர் தென் ஹாஃப் ஆஃப் வாட் ஹீ ஹேட் வென் ஹீ என்ட்ராகும்போது இருக்க மணியில் பாதிக்கும் 1 அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த ட்ரிக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த அமௌண்ட்டுங்கிறது 2ஆல் டிவைட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டாக இருக்குமா? 2ஆல் டிவைட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்ததுலேயும் அதே மாதிரி டிவைட் ஆகும். அப்போ அது கண்டிப்பாக ஹோல் நம்பராக இருக்கணும், டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கணும். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 2ஆல் வகுக்கக்கூடிய நம்பராக இருந்தால் மட்டும்தான் அது என்ன, அந்த பாயிண்ட் இல்லாமல் வரும். பாயிண்ட் வந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் நமக்கு 0ங்கிறது வராது. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா நம்ம பார்த்தோன்னே சொல்லலாம் ஆன்சர் வந்து 126 rupeesனு. ஏன்
126 மட்டும்தான் 2ஆல் டிவைட் ஆகும், மற்றது எதுவுமே 2ஆல் டிவைட் ஆகிற மாதிரி கொடுக்கல. ஸோ இது எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஷாப்புக்கு போகும்போது அவர்கிட்ட எவ்வளோ மணி இருக்கும், 126 ருபீஸ் இருக்கும். அதை என்ன பண்ணியிருப்பார், அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகேவா. ஸோ இது வந்து என்ட்ரு ஆகும்போது இந்த அமௌண்ட்டு, அப்போது அவர் லெஃப்ட் ஆகும்போது எவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது உள்ளே போகும்போது எக்ஸு, இது அவர் ஸ்பெண்ட் பண்ண மணி. ஸோ இதிலேருந்து இதை கழிச்சோம்னா அவர் எவ்வளோ வந்து இந்த கடையை விட்டு வெளியே வரும்போது இருக்குங்கிற மணிக்கு தெரியுமா. அப்போ எக்ஸ் மைனஸ் x/2 + 1 வந்து கழிக்கணும். ஸோ கழிங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் x/2 + 1னா என்ன வரும், எக்ஸ் மைனஸ் x/2 - 1ன்னு வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2x - xங்கிறப்போ x/2 - 1. அப்போது அடுத்த கடைக்கு அவர் போகும்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ இருக்கும், x/2 - 1. இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கடையை விட்டு வெளியே வரும்போது அவர்கிட்ட மிச்சம் இருக்கக்கூடியது x/2 - 1. அப்போ ஃபஸ்ட்டு கடைக்கு போகும்போது 126 ரூபா வச்சுருப்பார். கடையை விட்டு வெளியே வரும்போது எவ்வளோ மணி இருக்கும், 126 பாதி -1. அப்போ 126 2ஆல் வகுங்க. 2ஆல் வகுத்தோம்னா 6 3 2 63 - 1 62 ரூபா அவர்கிட்ட இருக்கும். ஓகேவா. செகண்ட் கடைக்கு போகும்போது அந்த 62 ரூபா தான் உள்ளே என்ட்ரு ஆகும்போது கொண்டு போவார். வெளியே வரும்போது இதில் பாதி 62ல் பாதி என்ன வரும், 62 / 2னா 31. 31 - 1னா 30, 30 ரூபா இருக்கும். ஸோ மூணாவது கடைக்கு போகும்போது 30 ரூபா கொண்டு போவார். ஸோ இதில் பாதி 15, 15 - 1னா 14 ரூபா வந்து அவர் வெளியே வரும்போது இருக்கும். அதை ஃபோர்த்து கடைக்கு கொண்டு போவார். அப்போ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னா 14 / 2னா 7, 7 - 1 6, மிச்சம் இருக்கிறது 6 ரூபா. அதை அஞ்சாவது கடைக்கு கொண்டு போகும்போது 6 ரூபா கொண்டு போவார். அப்போ மிச்சம் எவ்வளோ கிடைக்கும், 6 / 2னா 3, 3 - 1 2. அடுத்து ஆறாவது கடைக்கு போகும்போது 2 ரூபாயை கொண்டு போவார். ஆனால் மிச்சம் எவ்வளோ வரணும், 0 வரணும். ஏன்னா he spent all of it in 6 shops. அப்போ ஆறாவது கடை முடிவில் அவர்கிட்ட காசே இருக்காது. கரெக்டாக 0 வரணும். 0 வருதான்னு பார்ப்போமா. 2 / 2னா 1, 1 - 1னா 0 வந்துருச்சா. அப்போது அந்த நம்பர் ஹோல் நம்பராக இருந்தால் மட்டும்தான் இங்கே 0 வரும். இதே இது நீங்கள் 15 ருபீஸ்க்கு பண்ணி பாருங்களேன். இங்கே 15 ரூபானா 15ல் பாதிங்கிறப்பயே அங்கே பாயிண்டில் வந்துடும். ஸோ பாயிண்ட் -1 எல்லாத்துலேயுமே பாயிண்ட்டாக வரும். பாயிண்டில் என்னது இல்லாட்டி ஃப்ராக்ஷனில் வரும். ஃப்ராக்ஷனில் வர்றப்போ இங்கே 0 வரக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அப்போது இந்த ஒரு ட்ரிக் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இதை ஃபஸ்ட்டே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. அடுத்து கடைசி கொஸ்டின். இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 150 மீட்டர் லாங். ஓகேவா. அது வந்து ஸ்பீடு வந்து 60 km/h போகுது. How long it will take to cross a 250 m long bridge. ஸோ பிரிட்ஜோட டிஸ்டன்ஸ் வந்து 250 மீட்டர். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் வேணும்னா என்ன, நமக்கு ட்ரெயினோட டிஸ்டன்ஸும் இருக்குது, பிரிட்ஜோட டிஸ்டன்ஸும் இருக்குது. அப்போ ரெண்டையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும்னா ஸோ அப்போ 150 + 250 ஆட் பண்ணால் தான் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணுங்கள். 0 0 400. ஓகேவா. ஸோ 400 கிலோமீட்டருங்கிறது 400 வருமா. 150 250 கரெக்டு தானே. 0 5 5 10 மிச்சம் 1 எஸ் 400 கிடைக்கும். அடுத்து இங்கே 60 ஸ்பீடு வந்து km/h இருக்குது. ஆனால் நமக்கு என்ன இருக்குது, டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த km/h மீட்டர்/செகண்டாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த 60யோட 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. ஸோ 5/18 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு. ஸோ இது 3ஆல் அடிக்கலாமா. 6 3 18 இல்லாட்டி 6ஆல் கூட அடிக்கலாம். 1 6 6 10 கிடைக்கும். அதே மாதிரி 3 6 8. அப்போ 50 / 3 கிடைக்கும். அப்போ நம்ம இங்கே டிவைடட் பையில் போடும்போது டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு 50 மேலே வந்து × 3 வரும். ஓகேவா. ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். 1 5 5 8 5 40 3 24. ஸோ 24 செகண்ட் 24 செகண்ட்ஸில் வந்து இது வந்து போகும் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஷின் தான், மற்றதெல்லாம் ஓகே. ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.